ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் ரிச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு கிரியேட்டிவான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தப்ப 2 பாட்டில் இருந்துச்சு. ஓகே, இந்த பாட்டில் வந்து ஒரு அழகான ஒரு பொருளாக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் நம்ம கிட்ட கொஞ்சம் வேஸ்ட்டான த்ரெட்ஸ் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து ஃபாயில் ஷீட் இருந்துச்சு. ஓகே, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ் மூடுக்காகவும் நம்ம வந்து இந்த ஆர்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்மை அப்ளை பண்ணிக்கலாம். கம்மை ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்து நல்லா அழகாக சுற்றுங்க. இதுக்கு வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட ரொம்ப ஈஸின்னு நினச்சேன், ஆனால் என் பொறுமை வந்து ரொம்பவே சோதிச்சிருச்சு. ஒரு வழியாக அந்த ஃபினிஷிங் டச் வந்து சூப்பராகவே ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இன்னொரு பாட்டில் வந்து என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது தான் நம்மக்கிட்ட ஃபாயில் ஷீட் இருந்துச்சுல்ல, அது ஞாபகம் வந்துச்சு. ஓகே, அந்த ஃபாயில் ஷீட்டை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாட்டிலை வந்து கவர் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக அண்ட் நீட்டாக நம்ம கையால் கிழிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாட்டிலுக்கு கோட்டிங் கொடுக்க போகிறோம், அதாவது வந்து ட்ரெஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பேஸ்லாம் வர மாதிரி நீட்டாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டேபிளாக நிற்கும் நம்ம வைக்கிறப்ப. அப்புறம் இந்த எட்ஜஸில் வந்து சில எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சொல்லட்டை போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கையால் இப்படி மடக்கினீங்கன்னா தான் அந்த விரிங்கிள்ஸ் இருக்கும். அந்த விரிங்கிள்ஸ் இருந்தால் தான் அந்த பாட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் பாட்டிலும் பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெளியில் வாங்கின ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வெளியில் கார்டனில் போய் பார்க்குறப்ப 2 மணி பிளான்ட் கிடச்சிச்சு. அந்த மணி பிளான்ட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாட்டிலில் போய் பிளான் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டரை ஊற்றி அதில் பிளான் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளவர் வாஸ் ரெடிங்க. இதை நம்ம டேபிளில் வச்சுக்கலாம், அதே போல் டீப்பாயில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.